இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஏராளமான செய்திகள் படிக்கின்றோமே, ஹதீஸ்களின் மூலம் தெரிந்து கொள்கிறோமே. அந்த ஹதீஸ்களை அறிவிக்கின்ற நபித்தோழர்கள் எல்லாம் எங்கே உருவானார்கள்? எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார்கள்? எந்த மதரசாவில் போய் பட்டம் பெற்றார்கள்? எந்த பல்கலைக்கழகத்திற்கும் அவர்கள் செல்லவில்லை, எந்த மதரசாவிற்கும் அவர்கள் பல ஆண்டுகள் படிக்கவில்லை. அவர்கள் படித்தது மஸ்ஜிது நபவி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய திண்ணை. மஸ்ஜிது நபவில ஒரு திண்ணை, அந்த திண்ணையில உட்கார்ந்து குர்ஆனை சொல்வாங்க, ஹதீஸ்களை சொல்வாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. அதை அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து கற்று மனப்பாடம் செய்து இன்றைக்கு வரையிலையும் அந்த செய்திகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அங்கே அமர்ந்து கொண்டு நபிகள் நாயகத்திடமிருந்து கேட்ட செய்திகளை தான் நமக்கு அதிகம் ஆயிரக்கணக்கில் அத்தகைய நபிமொழிகளை சொல்லி இருக்கிறார்கள். இப்படி ஏராளமான நபித்தோழர்கள் அவர்களாம் மார்க்க மேதைகளாக உருவாக்கியது அல்லாஹ்வின் தூதர் எழுப்பிய பள்ளிவாசல். அப்படின்னா பள்ளிவாசலின் நோக்கம் என்ன? வெறுமனே தொழுகை நிறைவேற்றி விட்டு சென்று விடுவதல்ல. மார்க்கம் கற்றறிந்த மேதைகளை உருவாக்க வேண்டும், மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய சமூகத்தை உருவாக்க வேண்டும். ஒரு ஒழுக்கமிக்க சமூகத்தை கட்டமைப்பதற்கு பள்ளிவாசலை பயன்படுத்த வேண்டும். வருவோம், தொழுவோம், போவோம்னா அப்போது பள்ளிவாசலின் நோக்கம் பூர்த்தியாகி விடாது. பிள்ளைகளுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுக்கணும், பெரியவர்களுக்கு குர்ஆன் வகுப்புகள் நடத்தப்படணும், ஹதீஸ் வகுப்புகள் நடத்தப்படணும், மாணவ மாணவியர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க முறைகள் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி மக்களுக்கு விளக்க வேண்டும். எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் பள்ளியில தாங்க செஞ்சாங்க. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள ஏகறைவனின் அருள், நம்மை நல்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்கள் வழி நடந்த அனைத்து நல்லோர் மீதும், ஜுமாவினுடைய வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் நமது ஊரிலே எழுப்பப்பட்டுள்ள புதிய இறை இல்லத்திலே அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். முஸ்லிம் சமூக அமைப்பை பொறுத்தவரை பள்ளிவாசல்கள் என்பது முஸ்லிம்களின் சமூக வாழ்வில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சம். அது வெறுமனே கற்களாலும் மணல்களாலும் கட்டப்பட்ட ஒரு வெற்று கட்டிடம் அல்ல. முஸ்லிம் உம்மத்தின் வாழ்க்கையை, முஸ்லிம் சமூகத்தின் வாழ்க்கையில் பல்வேறு தாக்கங்களை செலுத்தக்கூடிய, அவனுடைய அன்றாட செயல்பாடுகளை செதுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் பள்ளிவாசல்கள் தொடர்பில் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்திலே பள்ளிவாசல்களுக்கென்று ஒரு பெரும் சிறப்பும் அல்லாஹ்வின் பார்வையில் ஒரு தனித்த கவனமும் இருக்கின்ற காரணத்தினால்தான் திருக்குர்ஆனில் அதிகமாக பள்ளிவாசல்களை பற்றி பேசுவதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பள்ளிவாசல்களை பற்றி பேசுவதை பார்க்கிறோம். திருக்குர்ஆனிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிஅராஜ் என்கிற விண்ணுலக பயணத்தை பற்றி சொல்கின்ற பொழுது பள்ளிவாசல்களை தொடர்பு படுத்தித்தான் ரசூலுல்லாஹ்வுடைய பயணத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனில் பதிவு செய்கிறான். ரசூலுல்லாஹ் மிஅராஜுக்கு போனாங்க, பல்வேறு காட்சிகளை பார்த்தார்கள், அல்லாஹ்வின் சான்றுகளை பார்த்தார்கள், அதை மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் என்று விண்ணுலக பயணம் என்பது பல்வேறு சான்றுகளை கொண்டது. அந்த பயணத்தை சுருக்கமாக அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கின்ற பொழுது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் தூயவன், தனது அடியாரை ஒரு இரவில் அழைத்து சென்றான். எங்கிருந்து எங்கு அழைத்து சென்றான்? மினல் மஸ்ஜிதில் ஹராம், காபத்துல்லாவிலிருந்து அல்லாஹ் அழைத்து சென்றான். எதுவரையிலையும்? இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ் வரை அழைத்து சென்றான். ரசூலுல்லாஹ்வுடைய மிஅராஜ் பயணம் பூமியிலிருந்து விண்ணுலகம் வரை. அந்த பயணத்தின் முக்கியமான பகுதியை, முக்கியமான அம்சத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் லேண்ட்மார்க்கா சொல்றது எது? காபத்துல்லாவிலிருந்து, மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து அல்லாஹ்வுடைய பார்வை தன்னை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட காபா என்கிற அந்த ஆலயத்தை மையப்படுத்துகிறார். விண்ணுலகம் வரை சென்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் கட்ட பயணத்தை பதிவு செய்கின்ற பொழுது இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ் வரை, சவுதி அரேபியாவிலிருந்து பலஸ்தீன் வரை அப்படின்னு அல்லாஹ் சொல்லலை. நிலத்தை, ஊரை அல்லாஹ் சொல்லாம காபத்துல்லாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை,
தன்னுடைய அடியாரை, என்னுடைய அடியாரை நான் அழைத்து சென்றேன், ஒரு இரவில் இந்த பயணம் நடைபெற்றது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பள்ளிவாசல்களை மையப்படுத்தி பேசுவதை நாம பார்க்கணும். இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்களில் திருக்குர்ஆனில் ஏராளமான இடங்களில் பள்ளிவாசல்களை பற்றியான பேச்சுக்கள் அதிகமாக இடம்பெறுவதை நீங்கள் பார்க்க இயலும். ஏன்னா முஸ்லிம் உம்மத்தை கட்டமைப்பது பள்ளிவாசல்கள் தான். பள்ளிவாசல்களின் ஊடாக அவர்களுக்கு சொல்லப்படுகிற அறிவுரைகள் தான், அதுதான் ஒரு முஸ்லிமின் வாழ்வை செதுக்குகிறது. நாம் நினைக்கிறோம் இன்றைக்கு வாழக்கூடிய பல்வேறு முஸ்லிம்கள், குறிப்பாக நவீன கால இளைஞர்கள் பள்ளிவாசல்களை எப்படி பார்க்கிறார்கள்? ஜும்ஆ நிறைவேற்றக்கூடிய இடம். தனக்கும் பள்ளிவாசலுக்குமான தொடர்பு என்ன? வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலுக்கு போகணும், வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும். இதை தாண்டி ஒரு முஸ்லிமுடைய இளைஞன், நவீன காலகட்டத்தில் உள்ள இளைஞர்கள் பள்ளிவாசல்களை எப்படி பார்க்கிறார்கள்? பள்ளிவாசல்களுக்கும் தங்களுக்குமான பிணைப்பாக, தொடர்பாக எதனை கருதுகிறார்கள்? வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு போகணும். இதை தாண்டி வேறு பார்வை அவர்களுக்கு இல்லை. சமூகத்தில் பல்வேறு மக்களின் பார்வையும் இதுவாகத்தான் இருக்கிறது. ஜும்மாவுக்கு போயிட்டோம்னா பள்ளிவாசலுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை நிறைவேறிவிட்டது. ஜும்மா நிறைவேற்றுவது மட்டுமல்ல பள்ளிவாசல், நோன்பு கஞ்சி ஏற்பாடு செய்து மக்களுக்கு விநியோகம் செய்வது மட்டுமல்ல பள்ளிவாசல். அதை தாண்டி ஒரு உம்மத்தை கட்டமைப்பதில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதுதான் பள்ளிவாசல். ஒரு முஹல்லா இருக்கிறது என்றால், சுற்றிலும் பல்வேறு மக்கள் குடியிருப்புகள், வீடுகள் இருக்கிறது என்றால், அந்த பகுதியில் உள்ள முஸ்லிம்களின் வாழ்வியலில் பெரும் தாக்கத்தை செலுத்த கடமைப்பட்டது பள்ளிவாசல். ஆதலால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் என்கிற புனித பயணத்தை மேற்கொள்கிறார்கள். மக்காவில் சிலை வழிபாடு, அவர்களின் ஆதிக்கம், ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு சுதந்திரம் இல்லை, ஏகத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய முஸ்லிம்களை கொடுமைப்படுத்துகிறார்கள், பல்வேறு தொல்லைகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாக்குகிறார்கள். இந்த கட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்க மதீனாவிற்கு செல்லுங்கள் என்று வழிகாட்டுகிறான். நபிகள் நாயகம் அல்லாஹ்வின் வழிகாட்டலை ஏற்று ஹிஜ்ரத் என்கிற புனித பயணத்தை மேற்கொள்கிறார்கள். மதீனாவுக்கு வர்றாங்க. வந்ததும் ரசூல்லா செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? மஸ்ஜிது நபவியை எழுப்பினார்கள். ரசூல்லா வந்து மதீனாவில் வந்து உட்கார்ந்து எல்லாம் ஒரு மாதம் கழிச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், ஒரு 6 மாதம் இப்படியே போகட்டும், அதுக்கு பிறகு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம், அப்படி இல்லை. ரசூல்லா மதீனாவுக்கு கால் எடுத்து வைத்ததும் முதல் சிந்தனை, இங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டி எழுப்ப வேண்டும். ஏன்? அதற்காக வேண்டி இடம் பார்க்கிறார்கள். அந்த இடம் ஒரு சிறுவர்களுக்குரியதாக இருந்தது. அவர்களிடத்தில் விலை பேசினார்கள். அவர்கள் இனாமாக தருகிறேன் என்று சொன்னார்கள். இதன் கூலியை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறோம் என்றார்கள். இல்லை இல்லை, இதற்குரிய கூலியை நான் தருவேன் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். நீண்ட உரையாடல். அவர்களுக்கு சொந்தமான அந்த இடத்தை பெற்று அங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டி எழுப்பினார்கள். இதுதான் மதீனாவில் நபிகள் நாயகம் செய்த முதல் வேலை. ஏன்னா ஒரு உம்மத்தை மக்காவில் பல இன்னல்களை சந்தித்து விட்டு, பல நெருக்கடிகளை சந்தித்து விட்டு அங்கிருந்து ஒரு சமூகத்தை அழைத்து வந்திருக்கிறார்கள். தனக்கு முன்பே ஒரு சமூகம் மதீனாவில் ஏற்கனவே அடைக்கலமாகி இருக்கிறது. இந்த சமூகத்திற்கு ஒரு புதிய வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு புதிய நன்னறியை சொல்ல வேண்டும் என்றால், வாழ்க்கையை பற்றிய ஒரு புதிய பார்வையை வழங்க வேண்டும் என்றால், ஒட்டுமொத்த மனிதர்களின் வாழ்க்கையை நாம் சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பள்ளிவாசல் தலையாயது. இந்த புரிதலின் அடிப்படையில் தான் அல்லாஹ்வின் தூதர் மதீனாவிற்கு வந்ததும் முதல் வேலையாக மஸ்ஜிது நபவியை எழுப்பினார்கள். ரசூலுல்லாஹ் வந்ததும் முதல் வேலை, எனக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு பாருங்க, எனக்கு ஒரு வீடு கட்டுங்க, மாட மாளிகை கட்டுங்க, நமக்கெல்லாம் பொழுதுபோக்கிற்காக வேண்டிய ஒரு பார்க்கு கட்டுங்க. முதல் வேலை பள்ளிவாசல் கட்டுவோம். அதுதான் சமூகத்தை கட்டமைப்பது. இப்படியே வரலாற்று இன்னும் நாம் முன்னோக்கி செல்வோமையானால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் உத்தரவின் பேரில் மக்காவிற்கு வருகிறார்கள். அங்கே அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சொல்வது என்ன? காபத்துல்லாவை கட்டுறாங்க, புனர் நிர்மாணம் செய்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலேயே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் காபா கட்டப்பட்டு விட்டது. அது சிதிலமடைந்து அப்படியே நாளடைவில் ஒன்றுமில்லாமல் போய் ஒரு மறு கட்டமைப்புக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னெடுத்தார்கள். அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை மறுகட்டமைப்பு செய்கின்ற பொழுது தம்முடைய சந்ததியை, தம்முடைய குடும்பத்தை காபத்துல்லாவின் அருகில் குடியிருக்க செய்தார்கள்.
இரண்டையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் பதிவு செய்கிறான். வைது யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். இப்ராஹீமும் இஸ்மாயிலும் காபத்துல்லாவை கட்டக்கூடிய பணியில் ஈடுபட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா இந்த எங்களுடைய பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இருவரும் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி பள்ளிவாசலை கட்டினாங்க. பள்ளிவாசல் கட்டுவதில் பெருமை இருந்து விடக்கூடாது. பள்ளிவாசல் கட்டுவதில் உலக நோக்கம் கலந்து விடக்கூடாது. பள்ளிவாசல் கட்டுவதில், பள்ளிவாசலை அமைப்பதில் மிக முக்கியமான நோக்கம் இந்த நம்முடைய பணியை சமூகத்தை சீர்திருத்தம் செய்வதற்காக, சமூக மக்களின் வாழ்க்கையை ஒழுக்கப்படுத்துவதற்காக, குர்ஆன் சொல்லக்கூடிய, நபிகள் நாயகம் கற்றுத்தரக்கூடிய அறநெறிகளை முஸ்லிம் சமூகம் அறிந்து அதன் அடிப்படையில் தம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். இறைவா, அதற்காகத்தான் இந்த பள்ளிவாசலை நாங்கள் கட்டி எழுப்புகிறோம். இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா, இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அல்லாஹ்வினுடைய திருப்தியை நாடி அந்த பணியில் ஈடுபட்டார்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸர்இன். என்னுடைய சந்ததியை விவசாயம் இல்லாத ஒரு வனாந்தரத்தில், இந்த பகுதியில் நான் குடியிருக்க செய்கிறேன். எங்கே? இந்த பைத்திக்கல் முஹர்ரம், புனிதமான உன்னுடைய ஆலயத்திற்கு அருகாமையில் என்னுடைய குடும்பத்தாரை, என்னுடைய சந்ததியை நான் தங்கச் செய்கிறேன். ஏன்? ரப்பனா, அவர்கள் தொழுகை நிலைநாட்ட வேண்டும், வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்த வேண்டும், உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அவர்கள் குறை ஏற்படுத்திவிடக் கூடாது. அதற்காக என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய சந்ததியை உன்னுடைய ஆலயத்திற்கு அருகாமையில் நான் தங்க வைக்கிறேன் இறைவா. அல்லாஹ் சொன்னா தங்க வச்சாங்க, கிளம்பிட்டாங்க. இப்ராஹிம் நபி சொல்லும்போது சொல்றாங்க, ஒண்ணுமே இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லை, வனாந்தர காடு, எப்போதாவது மக்கள் வருவார்கள், சீசன் டைம்ல வரக்கூடிய இடம் தான் அது. அப்பதான் இப்ராஹிம் நபி துவா செஞ்சாங்க, எல்லா மக்களும் இந்த பகுதிக்கு வரணும் இறைவா, இந்த உன்னுடைய ஆலயத்தை நோக்கி மக்கள் எல்லாம் பாய்ந்து வர வேண்டும், அப்படி ஒரு ஏற்பாட்டை செய். இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனையின் விளைவுதான் இன்றைய மக்கா. இன்றைய மக்காவில் மக்கள் கொத்து கொத்தாக, அலை அலையாக, லட்சக்கணக்கில் குழுமுகிறார்கள் என்றால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரார்த்தனையின் விளைவு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தாருக்கு செய்த அருளின் விளைவு இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஜம்சம் நீரூற்று. குடிக்க தண்ணி இல்லை, அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ் கொடுத்தான், அதனுடைய மிச்ச சொச்சத்தை நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரார்த்தனையின் விளைவாக இன்றைய மக்கா செழிப்போடு இருப்பதை பார்க்கிறோம். அப்ப அவர்கள் தம்முடைய குடும்பத்தை பள்ளிவாசலுக்கு அருகாமையில் தங்கச் செய்தார்கள். அதன் நோக்கத்தை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள், இறைவா, இந்த ஆலயத்திற்கு அருகாமையில் என்னுடைய குடும்பத்தை நான் குடியிருக்க செய்கிறேன் என்றால் அவர்கள் உன்னை வணங்கி வழிபட வேண்டும், உன்னை தவிர வேறு யாரையும் வணங்கிவிடக் கூடாது, தொழுகையில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும், அதற்காகத்தான் உன் ஆலயத்திற்கு அருகாமையில் வந்து நான் தங்குகிறேன் என்று சொன்னார்கள். இதெல்லாம் பாருங்க, இறை தூதர்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்கன்னு பாருங்க. சுற்றுலா தலங்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல, கவர்ச்சிகரமான நகர், விண்ணை முட்டக்கூடிய கட்டிடங்கள் கொண்ட ஊர்கள், அது இறை தூதர்களின் பார்வையை கவரவில்லை, அல்லாஹ்வின் பார்வையை கவரவில்லை. இன்னைக்கு பொதுவாக நம்மெல்லாம் சாதாரண இளைஞர்கள்ட்ட எங்க போகணும்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அமெரிக்காவுக்கு போகணும், யூரோப் கண்ட்ரிக்கு போகணும், துபாய்க்கு போகணும். எதுக்கு? என்ன காரணம்? இல்லை, விண்ணை முட்டக்கூடிய கட்டடம். துபாயில் தானே புர்ஜ் கலிஃபா இருக்கு. புர்ஜ் கலிஃபால உனக்கு ரூம் இருக்கா? உனக்கு பிளாட் இருக்கா? இவர் துபாயில் போய் இறங்க உடனே நேராக புர்ஜ் கலிஃபா வழியா போய் தங்குவார். இருந்தாலும் ஒரு ஈர்ப்பு, விண்ணை முட்டக்கூடிய கட்டிடங்கள் ஏதேனும் ஒரு ஊரில் இருக்கும் என்றால் அங்கே நாம் செல்ல வேண்டும், அந்த வீதிகளில் உலா வர வேண்டும் என்று நாம் விரும்புவோம், மனித இயல்பு. இறை தூதர்கள் அதனை வெளிப்புற கவர்ச்சிகளை இறை தூதர்கள் விரும்பல. அல்லாஹ்வின் விருப்பத்திற்குரியதும் அது வல்ல. வெளிப்புற கவர்ச்சிகள் அல்லாஹ்வை ஈர்க்காது. அதனால்தான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, இன்ன அஹப்பல் பிலாது இலல்லாஹி மசாஜிதுஹா, ஒரு ஊரில் அமையப்பெற்ற இடங்களிலேயே அல்லாஹ்விற்கு மிக மிக விருப்பமானது மசாஜிதுஹா, மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்கள். ஒரு ஊர்லயே ரொம்ப பிடிச்சமான இடம், திருச்சியில் உள்ளவங்ககிட்ட கேட்குறோம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் எது? நம்ம கொல்லிமலை போயிடுவோம், அந்த சைடு போயிடுவோங்க. நெல்லை வாசிகிட்ட கேட்டால் குற்றாலம் போயிடுவோம், அதுதான் எங்களுக்கு பிடிச்சமானது. திருப்பூர், கோவை, கொங்கு பெல்ட்டில் இருக்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட கேட்டோம்னா ஊட்டிக்கு போயிடுவோம், இங்கே வெயில் ஏறுதா, இங்கே ஏற ஏற நாங்கள் மேலே ஏறுவோம், அப்போ தான் எங்களுக்கு ஜில்லுன்னு இருக்கும், நல்லா இருக்கும். இதெல்லாம் நமக்கு பிடித்தமானவை.
இதில் மார்க்கம் ஒரு குறையுடைய ஒரு பார்வையாக முன்வைக்கவில்லை. இதெல்லாம் நமக்கு பிடித்தமானது. அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது எது? ஒரு ஊர்ல சின்னதா ஒரு கூரை போட்டு கூரைகளால் வேயப்பட்ட ஒரு இடமா இருந்தாலும் அல்லாஹ் மட்டும் வணங்கப்படுகிற மஸ்ஜிதாக அது இருக்கும் என்று சொன்னால் அந்த இடம்தான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. அல்லாஹ்விற்கு வானுயர்ந்த கட்டிடங்கள் அல்லாஹ்வுடைய கவனத்தை ஈர்ப்பதில்லை. கண் கவர்ச்சி கொண்ட பில்டிங் கட்டிடம் அல்லாஹ்வுடைய கவனத்தை ஈர்ப்பதில்லை. குளிர்ந்த நீரூற்று அது அல்லாஹ்வின் கவனத்தை ஈர்ப்பதில்லை. அல்லாஹ்வின் கவனத்தை ஈர்ப்பது என் பெயர் எங்கே நினைவு கூறப்படுகிறது, என்னை பற்றி எங்கே அதிகம் பேசப்படுகிறது, அல்லாஹ் அல்லாஹ் என்று எங்கே அதிகம் சொல்லப்படுகிறது, அதுதான் எனக்கு பிடித்தமானது. அது கூரை போடப்பட்ட இடமாக இருந்தாலும் சரி, மக்கள் எல்லாம் ஒதுக்கி தள்ளுகிற கிராமப்புற பகுதியாக இருந்தாலும் சரி, அந்த கிராமமாக அங்கெல்லாம் யாருங்க வருவாங்க? ஏதோ பஸ்ஸில் போகும்போது எட்டி பார்த்தா உண்டு, அப்படிப்பட்ட ஊரா கூட இருக்கட்டும். அல்லாஹ் சொல்றான், நீ எட்டி பார்க்கிற ஊரா, அங்கே என்னை வணங்குவதற்காக ஒரு ஆலயம் இருக்கும் என்றால் அந்த சுற்றுப்புற பகுதியில் எனக்கு அதுதான் பிடித்தமானது. அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஆலயத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பள்ளிவாசல்களை விரும்புவதற்கு அடிப்படை காரணம், பள்ளிவாசல்களின் மூலமாக அல்லாஹ் அடியார்களுக்கு தரக்கூடிய வெகுமதிகள் பரிசுகள் ஏராளம் ஏராளம். இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடமா இருக்கிற காரணத்தினால தான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஒரு அடியார் பள்ளிவாசலுக்கு அல்லாஹ்வை வணங்கும் நோக்கில் காலையிலோ மாலையிலோ வருவாரையானால் அல்லாஹ் அவருக்கு நன்மைகளை வாரி வழங்குகிறான். மன் கதா இலல் மஸ்ஜிதி அவ் ராஹ, காலையிலோ மாலையிலோ ஒரு அடியார் பள்ளிவாசலுக்கு செல்வாரையானால் அஅத்தல்லாஹு நுஸுலஹு மினல் ஜன்னா, அவர் தங்கும் இடத்தை அல்லாஹ் ஜன்னத்தில் சொர்க்கத்தில் தயார் செய்கிறான் என்று சொன்னார்கள். காலையில் ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு வர்றார், சாயங்காலம் வர்றார், ஐவேளை தொழுகை நிறைவேற்றுவதற்கு வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியாருக்கு நன்மைகளை வாரி வழங்குகிறான். என்னை வணங்குவதற்காக என் ஆலயத்திற்கு வந்தாயா, என்னை வணங்குவதற்காக போட்டி போட்டு கொண்டு பள்ளிவாசலுக்கு நீ வந்தாயா, இந்த உனக்கு நன்மை. நீ எப்போதெல்லாம் பள்ளிவாசலை நோக்கி படையெடுக்கின்றாயோ அப்போதெல்லாம் நீ தங்கும் இடத்தை நானே தயார் செய்கிறேன். சொர்க்கத்தில் நாம் தங்கும் இடத்தை அல்லாஹ் தயார் செய்கிறான். அந்த அடியார் தங்கும் இடத்தை அல்லாஹ் தயார் செய்கிறான். அல்லாஹ் சொர்க்கத்தில் நமக்கான இருப்பிடத்தை தயார் செய்யும் பணி எப்போது நடைபெறும்? எப்போதெல்லாம் நாம் வீட்டை விட்டு பள்ளிவாசலை நோக்கி வருகின்றோமோ அப்போதெல்லாம் நடைபெறும். அப்போம்லாம் நமக்கான பில்டிங் அங்கே வேலை ஓடிக்கிட்டு இருக்கும். காலையில் வர்றியா, காலையில் அங்கே வேலை நடக்கும். சாயங்காலம் வர்றோமா, சாயங்காலம் அங்கே வேலை. எப்போதெல்லாம் அல்லாஹ்வை வணங்குவதற்காக பள்ளிவாசலுக்கு அடைக்கலமாக நாம் வருகிறோமோ அப்போதெல்லாம் அந்த வேலை நடைபெற்று கொண்டே இருக்கும். ஒரு அடியானுக்கு பள்ளிவாசலை விட உள்ளத்திற்கு நெருக்கமான இடம் வேறு எதுவுமாகவும் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிமான அடியார், ஒரு ஈமான் உள்ள இறை விசுவாசியை பொறுத்தவரை அவனுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய இடமாக பள்ளிவாசல்கள் இருக்க வேண்டும். ஆறுதல் அளிக்கக்கூடிய அவனுடைய உள்ளத்திற்கு நெருக்கமான இடமாக பள்ளிவாசல்கள் இருக்கணும். ரசூல்லா அப்படித்தான் இருந்தாங்க. ரசூல்லாவுக்கும் பள்ளிவாசலுக்குமான தொடர்பை பிரிக்க முடியுமா? அங்கிருந்து ஒரு ஊருக்கு பயணம் புறப்பட்டு போனால் ரசூல்லாவுடைய வீடும் பள்ளிவாசலும் பக்கம் பக்கம் நமக்கு தெரியும். பள்ளிக்கு வருவாங்க, 2 ரக்கா தொழுவாங்க, பிறகு அங்கிருந்து ஊருக்கு புறப்பட்டு சொல்லுவாங்க. வெளியூர்லேருந்து வர்றாங்க, நீண்ட பயணத்தை முடித்து விட்டு வருகிறார்கள், ஒரு யுத்தத்தை முடித்து விட்டு வருகிறார்கள். எந்த பயணத்தை முடித்து விட்டு வந்தாலும் முதல் வேலையாக ரசூல்லா பள்ளிவாசலுக்கு வருவாங்க, 2 ரக்கா தொழுவாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாங்க. பாருங்க, பள்ளி பயணத்திற்கு முன்பும் பயணத்திற்கு பின்பும், ஒரு ஊருக்கு செல்வதற்கு முன்பும் ஊருக்கு சென்றதற்கு பின்பும் பள்ளிவாசல் பிணைப்பை நபிகள் நாயகம் அதிகப்படுத்தி கொண்டார்கள். ரசூல்லா கவலையா இருந்தால் பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க. கவலையா இருக்கு, பள்ளிக்கு பக்கம் தானே, உடனே பள்ளிக்கு வந்துடுவாங்க. பள்ளிக்கு வந்து தொழுது தம்முடைய கவலையை அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள். மேகமூட்டம் அப்படி பார்க்கறதுக்கு கும்மிருட்டா இருக்கு. அப்படி ஒரு இருட்டு ஏற்பட்டு விட்டது என்றால் மக்கள் எல்லாம் மழை பொழிய போகிறது என்று சந்தோஷப்படுவார்கள். அல்லாஹ்வின் தூதர், இந்த மழையினூடாக என் சமூகத்தை அல்லாஹ் தண்டித்து விடக்கூடாதே கவலைப்படுவார்கள். ஏன், முந்தைய சமுதாயத்தின் வரலாற்றின் நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆக மழை பெஞ்சு எவ்வளோ சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சிருக்கிறான். அதுபோன்று நம்முடைய சமுதாயத்தில் அழிவு ஏதும் ஏற்பட்டு விடுமோ, இறைவா என் சமூகத்தை அழித்து விடாதே. உடனே மேகம் கருத்து விட்டால் பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க, தொழுது அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள். எப்போதும் பள்ளிவாசலோடு தொடர்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருப்பார்கள், மரணம் வரை. இன்னைக்கு நமக்கு பள்ளிவாசல்னாலே பல இளைஞர்களுக்கு நஞ்சா இருக்கு. வாரத்துக்கு 1 வர்றதே அவருக்கு ரொம்ப சிரமமாக தெரியுது. இதுவே ஓவர் பை. ஜும்மா ஒரு 2 வாரத்துக்கு ஒரு சுருக்க முடியுமா?
ஏன் வார வாரம் வர கஷ்டமா இருக்கு. வெள்ளிக்கிழமை அவருக்கு ஜும்மாவுக்கு வருவதே சிரமமா இருக்கு. அப்படியே வர்றதா இருந்தாலும் எப்போ வருவாரு? டைம் பார்த்து வச்சிருப்பாரு. 1 மணிக்கு பயான் பண்ண ஆரம்பிப்பாங்க, அது நமக்கு தேவையில்லை. ஜமாத் எத்தனை மணிக்கு? 1:30. சொல்ல முடியாது, இழுத்தாலும் இழுப்பாங்க. ஒரு 1:40 வச்சாலும் வாய்ப்பு இருக்கு. வீட்டிலேயே பார்ப்போம், வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, உழவு பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவரு ஒரு டைம் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பார். போதும், ஒரு 1:30 1:35 வீட்டை விட்டு கிளம்பினோம்னா பிடிச்சிடலாம். எதை பிடிச்சிடலாம்? ஃப்ளைட்டை பிடிச்சிடலாம், பஸ்ஸை பிடிச்சிடலாம், ஜமாத்து தொழுகையை பிடிச்சிடலாம். ஜும்மாவுக்கு 2வது ரக்காத்துக்கு வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் நம்ம சமூகத்தில் இருக்கிறாங்க. ஜும்மாவுக்கு 2வது ரக்காத்தில் வந்து ஜாயின் பண்ணுவார். சட்டமும் தெரியாது. 2வது ரக்காத்தில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எல்லாம் சலாம் கொடுப்பாங்களா, இவர் சலாம் கொடுக்குறதா எழுந்து தொழுகிறதா என்ன செய்யறது தெரியாதவருக்கு. ஏன் கொஞ்சம் முன்னால் வந்தால் என்ன? அல்லாஹ்வுடைய ஆலயம் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற 10 கிலோமீட்டர் தள்ளியா இருக்கு. எவ்வளோ சிரமப்பட்ட அன்றைய காலகட்டத்தில் பள்ளிவாசல்கள் இல்லாத பொழுது தொலைதூரத்திலிருந்து பள்ளிவாசல்களுக்கு வர வேண்டியது இருந்தது. அதுவும் நபிகள் நாயகம் காலத்தை எடுத்துக்கொண்டால், நபித்தோழர்களின் காலத்தை எடுத்துக்கொண்டால் அவ்வளவு சிரமம். கடும் வெயிலாக இருக்கும், வெயில்னாலும் கடுமையாக இருக்கும், குளிர் என்றாலும் கடுமையாக இருக்கும். இயல்பாக இருக்காது எதுவுமே. வளைகுடா நாடுகளெல்லாம் பாருங்க, எதுவுமே இயல்பாக இருக்க. வெயில் அடித்தாலும் கடும் வெயிலாக இருக்கும், தாங்க முடியாது. குளிர் அடித்தாலும் கடும் குளிராக இருக்கும், நார்மலாக வெளியே வர இயலாது. நமக்கு வெயில்னாலும் நார்மலாக இருக்கு, குளிர்னாலும் நார்மலாக இருக்கு. இப்படி அங்குள்ள வெதர் இல்லை. பாலைவனத்தில் வரணும், பல்வேறு விஷ சந்துக்கள் விஷ பிராணிகள்லாம் இருக்கும், அதையெல்லாம் தாண்டி வரணும். அப்படி வரும்போது சில நபித்தோழர்கள் பேசிக்கொண்டார்கள், தொழுகை அப்பப்போ நமக்கு மிஸ் ஆகுது, தொழுகை கொஞ்சம் தாமதமாக வர்றோம், நம்ம வீட்டில் இருந்து கிளம்பி இங்கே வர்றதுனால இப்படி தாமதமாகுது, விடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறது? நம்முடைய வீடுகளை மஸ்ஜிது நபவி அருகாமையில் வைத்து கொண்டால் என்ன? பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் வீட்டை வச்சுருவோம். வீட்டை மாற்றுறாங்க, வீட்டை மாற்றும் முடிவிற்கு வருகிறார்கள். எதுக்காக வேண்டி? தொழுகையை பிடிக்கணும். இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவனத்திற்கு வருகிறது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் அழைத்தார்கள், வீட்டை மாற்ற போறீங்களா? ஆமாம், எங்களுக்கு தொழுகை கரெக்டாக நாங்கள் பிடிக்கணும், ஜாயின் பண்ணிடணும். வரும்போது விஷ சந்துக்கள்லாம் வருது, ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப தூரத்துலேருந்து நாங்கள் வர்றோம். இன்னைக்கு மாதிரி இல்லை. வீட்டை விட்டு எங்கே எல்லா தமிழகம் முழுக்க பல்வேறு பகுதிகளில் என்ன நிலைமை? வீட்டை விட்டு கிளம்பினோம்னா 10 நிமிஷத்தில் பள்ளிவாசலுக்கு வந்துடலாம். அப்படி எல்லா இடங்களையும் அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ் மட்டும் வணங்கப்படுகிற நம்முடைய ஜமாத்தின் பள்ளிவாசல்கள் ஏராளம் வந்து விட்டது. அன்னைக்கு அப்படி சூழல் இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அலைக்கும் முத்தியார், உங்கள் வீடு அங்கேயே இருக்கட்டும், நீங்கள் நடந்து வாங்க. அவ்வாறு நீங்கள் நடந்து வருவீர்களானால் துக்த பாசாருக்கும், உங்களுடைய ஒவ்வொரு காலடி தடமும் நன்மையாக அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை வழங்கினார்கள். அந்த அறிவுரையை ஏற்றுக்கொண்டு நபித்தோழர்கள் தங்கள் வீடுகளை மாற்றும் முடிவை கைவிட்டார்கள். அப்படியா? நன்மையா? நடந்து வர்றதுல எங்களுக்கு நன்மை இருக்கா? இதில் சிரமத்தின் மூலம் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்வை பெறுகிறோமா? அந்த உயர்வு தான் எங்களுக்கு வேண்டும், உலகத்தில் நாங்கள் படுகிற சிரமம் எங்களுக்கு பொருட்டல்ல என்று கூறி வீட்டை மாற்றும் முடிவை கைவிட்டார்கள். மிக விரைவாக ஜமாத்திற்கு வந்து சேரும்படி தங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டார்கள். இது நபித்தோழர்கள். நாம கனெக்ட் பண்றது இக்காமத்தை தான் கனெக்ட் பண்ணுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை பள்ளிவாசல் சொல்லப்படுகிற பாங்கு அதெல்லாம் உங்களுக்கு இன்பமாக இருக்கும். தொழுகையில் இருப்பதெல்லாம் கண்குளிர்ச்சியாக இருக்கும். தொழுகையில் நிற்பதை ரொம்ப கண்குளிர்ச்சியாக நினைப்பாங்க. அல்லாஹ்விடத்தில் உரையாடுகிறோம், அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை முன்வைக்கின்றோம், அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் அவனுக்கு முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த உணர்வில் நபிகள் நாயகம் தொழுகையில் நிற்பார்கள். ஆகவே தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டால் அதனை உள்ளத்திற்கு மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாக, இதோ அல்லாஹ்வின் அழைப்பு வந்து விட்டது என்று தம்முடைய உள்ளத்தை தயார்படுத்தி கொண்டு பள்ளிவாசலுக்கு விரைவார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறை. இன்னைக்கு பாங்கு சொல்லப்பட்டா சொல்லிட்டாங்களா, அதுக்குள்ள சொல்லிட்டாங்களா? நமக்கு பாங்கு சொல்றது என்னவா இருக்கு? சிரமமா தெரியுது. ரசூலுல்லாஹ்வுக்கு பாங்கு சொல்வது உள்ளத்திற்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒன்றாக இருந்தது, கண் குளிர்ச்சியாக இருந்தது. தொழுகை ஜும்மா முடிச்சுட்டு போவோம், அசருக்கு பாங்கு இப்பதான் வந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே பாங்கு சொல்லிட்டாங்க. யாரு மோதினார்? யாரு டைம் சீக்கிரம் பாங்கு சொல்றாரா? தொழுகையில நிற்பது அவர்களுக்கு கண் குளிர்ச்சி. நாம தொழுகையில கொஞ்சம் இமாம ஒரு வசனத்தை அதிகப்படுத்திட்டாருன்னா அவர் காமலரம் பயான் பண்ணுவார். அடுத்த முறையில் சின்ன சின்ன அத்தியாயம் இன்னும் அத்தியினால உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? குல்ஹுவல்லாஹுன்னு ஒரு சூறா இருக்குது தெரியுமா தெரியாதா? எப்போ ஒரு 2 வசனங்கள் 3 வசனங்கள் அதிகப்படுத்தி ஓதிவிட்டால் தொழுகையில் நிற்பது நமக்கு சிரமமாக இருக்கு.
தொழுகைக்கான அழைப்பு நமக்கு பாரமா தெரியுது. இதெல்லாம் நம்முடைய மனப்போங்கில் ஏற்பட்டிருக்கிற ஷைத்தான் உண்டாக்கி இருக்கிற சதி. பள்ளிவாசலுக்கு வர்றதை உளப்பூர்வமாக நாம் விரும்பக்கூடிய நபர்களாக மாறணும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்களை தொழுகைக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியவர்களாக இல்லை, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தின் வாழ்வியலை மதீனாவில் ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்தார்கள் என்றால் அந்த புரட்சிக்கான அடித்தளம் பள்ளிவாசல். அதை நம்ம மறந்துடக்கூடாது. இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஏராளமான செய்திகள் படிக்கின்றோமே, ஹதீஸ்களின் மூலம் தெரிந்து கொள்கிறோமே. அந்த ஹதீஸ்களை அறிவிக்கின்ற நபித்தோழர்கள் எல்லாம் எங்கே உருவானார்கள்? எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார்கள்? எந்த மதரசாவில் போய் பட்டம் பெற்றார்கள்? எந்த பல்கலைக்கழகத்திற்கும் அவர்கள் செல்லவில்லை, எந்த மதரசாவிற்கும் அவர்கள் பல ஆண்டுகள் படிக்கவில்லை. அவர்கள் படித்தது மஸ்ஜிது நபவி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய திண்ணை. மஸ்ஜிது நபவியில் ஒரு திண்ணை, அந்த திண்ணையில் உட்கார்ந்து குர்ஆனை சொல்வாங்க, ஹதீஸுகளை சொல்வாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. அதை அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து கற்று மனப்பாடம் செய்து இன்றைக்கு வரையிலையும் அந்த செய்திகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அங்கே அமர்ந்து கொண்டு நபிகள் நாயகத்திடமிருந்து கேட்ட செய்திகளைத்தான் நமக்கு அதிகம் பல்லாயிரக்கணக்கில் அத்தகைய நபிமொழிகளை சொல்லியிருக்கிறார்கள். இப்படி ஏராளமான நபித்தோழர்கள் அவர்களாம் மார்க்க மேதைகளாக உருவாக்கியது அல்லாஹ்வின் தூதர் எழுப்பிய பள்ளிவாசல். அப்படின்னா பள்ளிவாசலின் நோக்கம் என்ன? வெறுமனே தொழுகை நிறைவேற்றி விட்டு சென்று விடுவதல்ல, மார்க்கம் கற்றறிந்த மேதைகளை உருவாக்க வேண்டும், மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய சமூகத்தை உருவாக்க வேண்டும். ஒரு ஒழுக்கமிக்க சமூகத்தை கட்டமைப்பதற்கு பள்ளிவாசலை பயன்படுத்த வேண்டும். வருவோம், தொழுவோம், போவோம்னா அப்போது பள்ளிவாசலின் நோக்கம் பூர்த்தியாகிவிடாது. பிள்ளைகளுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுக்கணும், பெரியவர்களுக்கு குர்ஆன் வகுப்புகள் நடத்தப்படணும், ஹதீஸ் வகுப்புகள் நடத்தப்படணும், மாணவ மாணவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க முறைகள் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி மக்களுக்கு விளக்க வேண்டும். எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் பள்ளியில தாங்க செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் பெரிய ஒரு மன்னர் தானே, ஒரு பெரிய ஆட்சியாளர். மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வரும்பொழுது அங்கு உள்ள மக்கள் அனைவராலும் அல்லாஹ்வின் தூதர் ஆட்சியாளராக அங்கீகரிக்கப்பட்டு விட்டார்கள். ரசூலுல்லாஹ் தான் மதீனாவினுடைய மன்னர். அதற்கு பிறகு பல்வேறு நிலப்பரப்புகளை வெற்றி கொண்டதற்கு பிறகு அத்தனை நிலப்பரப்பிற்கும் அல்லாஹ்வின் தூதர் தான் மன்னர். அப்போ ஒரு ஆட்சியாளர் இருக்கிறாங்க. ஆட்சியாளர்னா அவங்களுக்குன்னு ஒரு தலைமைச் செயலகம் இருக்கணும்ல, நாட்டை எப்படி நிர்வாகம் பண்ணுறது, என்னென்ன சட்டங்கள், மக்களுக்கு இப்போ என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு. தூதரக பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் வருவார்கள், அவங்கள சந்திக்கணும், அவர்களோடு உரையாடணும். எல்லாவற்றுக்குமான தளமாக, தலைமைச் செயலகமாக நபிகள் நாயகம் எதை பயன்படுத்தினார்கள்? பள்ளிவாசலை. பல்வேறு நாடுகளுக்கு தூதுக்குழுவை அனுப்பி வைப்பார்கள். பள்ளிவாசலில் உட்கார்ந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லி அனுப்பி வைப்பாங்க. முஆத் அவர்களை யமன் தேசத்திற்கு அனுப்பினார்கள். பள்ளிவாசலில் உட்கார்ந்து அவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லி நீங்க போங்கன்னு அனுப்பி வச்சாங்க. பல்வேறு தூதுக்குழுக்கள் நபிகள் நாயகத்தை வந்து சந்தித்தார்கள். பள்ளியில் ரசூலுல்லாஹ்வுக்கு தனி அறை கிடையாது, ரசூலுல்லாஹ்விற்கென்று தனி மாட மாளிகை கிடையாது. எந்த குடிமக்களும், அந்த ஊரை சார்ந்த, அந்த நாட்டை சார்ந்த எந்த குடிமக்களும் அல்லாஹ்வின் தூதரை இலகுவாக சந்தித்து விட முடியும். எங்கே வந்தால்? பள்ளிவாசலுக்கு வந்தா. மஸ்ஜித் நபவிக்கு வந்துட்டா ரசூலுல்லாஹ்வை பார்த்துடலாம், அங்கதான் இருப்பாங்க ரசூலுல்லாஹ். காலையில சுபஹு தொழுததிலிருந்து சூரியன் உதயமாகும் வரை பள்ளிவாசல்ல தொழுதுட்டு அப்படி திரும்ப அப்படி உட்கார்ந்துருப்பாங்க. அவ்வளவுதான், சூரியன் உதயமாகும் வரை பள்ளியில உட்கார்ந்துருப்பாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம். நமக்கு சுபுவுக்கு வர்றதே சிரமம். சுபு முடிச்சுட்டு சூரியன் உதயமாகிற வரை நம்மையே உட்கார போறோம், நமக்கு உட்காரணுங்கிற வேலை இல்லை, அது வேற. அது நமக்கு சுபுவுக்கு வருவதே சிரமமா இருக்குமே. ரசூலுல்லாஹ் சுபுஹ் முடிச்சுட்டு சூரியன் உதயமாகும் வரை அங்கே அமர்ந்திருப்பார்கள். ஏனைய நேரங்கள்லையும் ஏனைய பகுதிகளிலையும் அதிகமாக ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்ல தான். ஒன்று பள்ளிவாசல்ல இங்கே பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாங்க, மெம்பருக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. இல்லை அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் என்று வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறார்கள் அல்லவா, அந்த திண்ணை மஸ்ஜித் நபவியின் ஓரத்தில் அமையப்பட்டிருக்கிற அந்த திண்ணை, அங்கே உட்கார்ந்திருப்பார்கள். நபி தோழர்களுக்கு குர்ஆன் வசனங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பார்கள். தூதுக்குழுவினர் வருவார்கள், பள்ளிவாசலின் மையப்பகுதியை சந்தித்து உரையாடி கொண்டிருப்பார்கள். கைதிகள் வந்தால் பள்ளியின் ஓரப்பகுதியில் கட்டி போட்டு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லுவாங்க. வீடு இல்லாதவர்கள் வந்தால் பள்ளிவாசல்ல பெரும் நிலம், அது அரசுக்கு சொந்தமான நிலப்பரப்பு தானே, அந்த குறிப்பிட்ட நிலப்பரப்பில் இந்த மாதிரி காலி இடம் இருக்குன்னா உங்களுக்கு வீடு இல்லையா, அந்த பகுதியை எடுத்துக்கங்க, ஒதுக்கிடுவாங்க. இப்படி அல்லாஹ்வின் தூதர் பள்ளிவாசலை ஒரு சமூகத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் எல்லா வகையிலையும் பயன்படுத்தி கொண்டார்கள். நாமும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதோடு அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக கேட்க வேண்டியது, இந்த பள்ளிவாசலை சமூகம் பயனுறத்தக்க வகையில் எந்தெந்த வகையில் நாம் பணியாற்ற முடியுமோ அப்படி பணியாற்றுவதுதான்
நம்முடைய கடமை முழுமையான முறையில் நிறைவடையும். பள்ளிவாசலை எழுப்பி முடித்து விட்டதோடு நம்முடைய கடமை முடிவடைந்து விடுவதில்லை. அதுக்கப்புறம் இதை கொண்டு இந்த சமூக மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய செய்திகள் என்ன, இந்த சமூக மக்களை எப்படி நாம் தர்பியத்தை எப்படி ஒழுக்கப்படுத்த வேண்டும், மார்க்கத்தின் செய்திகளை இந்த பள்ளிவாசலை மையப்படுத்தி எப்படி இந்த பகுதியில் உள்ள அனைவருக்கும் நாம் எடுத்துரைக்க வேண்டும் என்று நம்முடைய கடமை இன்னும் மீதம் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாகுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்